ஃப்ரெண்ட்ஸ், வாங்க களி செய்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசி எடுத்து கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். உப்பு போட்டு வெந்தவொடனே பார்க்கலாம். வேகணும். நல்லா வெந்த பிறகுதான் மாவு போடணும். இந்த கிண்ணத்தால ஒரு 1.5 கிண்ணம் மாவு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி அப்படியே கொட்டினா கட்டி கட்டி ஆயிடும். இந்த மாதிரி கட்டியா கரைச்சி வச்சுப்போம். வேகட்டும். வெந்த உடனே பார்க்கலாம். நல்லா வேகணும். ஃபுல்லா கரைச்சி வச்சு மாவு ஊற்றிக்கலாம். அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஊற்றிட்டு பாருங்க வேகுது. வெந்த உடனே பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெந்து பிச்சா போய் பார்க்கலாம். தண்ணியில் தொட்டு இப்படி நினச்சி பார்த்தா ஒட்டாமல் வரணும். பாருங்க, இப்படி வரணும். பாருங்க, இப்படி வரணும். அதான் வெத்து போச்சுன்னு அர்த்தம். அடுத்தது உருண்டை பிடிக்கலாம். இப்படி அள்ளி போட்டு கொஞ்சமாக ஒரு கரண்டி மாவு எடுத்து அள்ளி போட்டு உருட்டலாம். இந்த மாதிரி உருட்டலாம். பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.